ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியா மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது என்று அமெரிக்க ராணுவ கல்வி ஆய்வு நிலையத்தைச் சேர்ந்த ஜான் ஸ்பென்சர் கூறியுள்ளார். ஜான் ஸ்பென்சர் நியூயார்க் மாடர்ன் வார் இன்ஸ்டிடியூட்டின் அர்பன் வார் ஸ்டடீஸ் பிரிவு செயல் இயக்குநராக பணியாற்றுகிறார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து அவர் கூறியதாவது: ஆபரேஷன் சிந்தூர் முழுமையாக முடிந்துவிட்டது என இந்தியா அறிவிக்கவில்லை. ஒரு இடைநிறுத்தம் தான் நடந்திருக்கிறது. சிலர் இதை சண்டை நிறுத்தம் என அறிவிக்கலாம். பயங்கரவாதிகளின் கட்டமைப்புகளை அழிப்பது, ராணுவ பலத்தை நிரூபிப்பது, நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது முதலான நோக்கங்களை ஆபரேஷன் சிந்தூர் வழியாக செய்து முடித்து வெற்றி பெற்றிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் ஒரு அடையாள தாக்குதலாக இல்லை, உறுதியான திட்டமிட்ட தாக்குதலாக நடத்தப்பட்டுள்ளது. இந்தியா அணுசக்தி மிரட்டல்களை பொறுக்காது. அணுசக்தி அச்சுறுத்தல் என்கிற போர்வையில் வளரும் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா துல்லியமாக தாக்குதல் நடத்தும் என்ற புதிய கோட்பாட்டை பிரதமர் மோடி ஆபரேஷன் சிந்தூர் மூலம் தெளிவாக கூறிவிட்டார். இந்தியா இந்த நெருக்கடியை உலக நாடுகளின் மத்தியஸ்தத்தை நாடாமல் கையாண்டு இருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக செயல்படுத்தப்பட்ட ஒரு தாக்குதல். இந்தியா பழிவாங்க போரிடவில்லை, தடுப்புக்காகத்தான் தாக்குதல் நடத்தியது. அது வெற்றியும் பெற்றிருக்கிறது. இந்தியாவின் கட்டுப்பாடு என்பது பலவீனம் கிடையாது, அது முதிர்ச்சி. பலவீனம் என எந்த நாடாவது நினைத்தால் அது தப்பு கணக்குத்தான் என ஜான் ஸ்பென்சர் கூறியுள்ளார். ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் அமாஸ் போர் ஆகியவற்றை சுட்டிக்காட்டி பேசிய ஜான் ஸ்பென்சர், நிகழ்காலத்தில் நடந்து வரும் போர்களுக்கு முக்கிய காரணம் ஆக்கிரமிப்புகளும் அரசியல் குழப்பங்களும் தான். அதிலிருந்து ஆபரேஷன் சிந்தூர் முற்றிலும் வேறுபட்டது. பயங்கரவாதத்துக்கு முடிவு கட்ட அது நடத்தப்பட்டதால் தனித்து நிற்கிறது எனவும் ஜான் ஸ்பென்சர் கூறினார்.